இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சுவரை உடைக்கும் அன்பு, எல்லைகளை தாண்டும் மெய்ப்பரின் மனம். ஆமாங்க, இன்று நமக்குள் பலவிதமான சுவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை உடைத்து எல்லைகளை தாண்டும் மெய்ப்பரின் மனமாக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் சிந்திக்க அழைக்கிறது வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, பேதுரு அனுபவித்த மாற்றம் ஒரு உளவியல் புரட்சியாக நான் எண்ணுகிறேன். அவர் மனதில் இருந்த சுத்தம் அசுத்தம், நாம் அவர்கள் என்ற எல்லைகளை இயேசு கிறிஸ்து உடைத்தார். ஒரு மனிதனின் மனம் பாழாக்கப்பட்ட சிந்தனைக்குள் சிக்கிக்கொண்டால் புதிய உண்மையை ஏற்க பயன்படுவான். இதை உளவியல் கொக்னிட்டிவ் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேதுரு அந்த மனச்சுவரை உடைத்து இவர்களுக்குள் தூய ஆவி கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்கிறார். நற்செய்தியிலே தன்னை நல்ல மெய்ப்பர் என்று கூறுகிறார் இயேசு. நல்ல மெய்ப்பர் ஆடுகளுக்கான உயிரை கொடுப்பார். இங்கு ஒரு ஆழமான உளவியல் உண்மை உள்ளது. உண்மையான அன்பு செல்ஃப் சென்டர்ட் அல்லது செல்ஃப் கிவிங், அதாவது நான் என்பதை கடந்து நாம் என்பதற்குள் செல்லும் மனமே உண்மையான ஆரோக்கியமான மனம். இன்றைய நவீன வாழ்க்கையில் நாம் பல சுவர்களை கட்டி கொண்டிருக்கிறோம். மதம், மொழி, சாதி, சமூக நிலை, ஈவன் பர்சனல் ஈகோ, இந்த எல்லைகள் நம்மை பாதுகாக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அது நம்மை தனிமைப்படுத்துகிறது. உளவியல் நிபுணர்கள் கூறுவது, மனிதன் இணைப்பில் தான் வளருகிறான். கனெக்ஷன் இஸ் growth. தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது, அன்பிற்குண்டோ அடைக்கும் தாள். அன்பு கதவு கிடையாது, அது எல்லைகளை தாண்டும். பேதுருவின் மாற்றமும் நல்ல மெய்ப்பரின் அன்பும் நம்மை ஒரு அழைப்புக்கு இட்டு சொல்கிறது. நாம் கட்டிய மனச்சுவர்களை உடை, மற்றவர்களை ஏற்றுக்கொள், உன் வாழ்க்கையை பகிர்ந்தளி என்று அழகாக நமக்கு சொல்லுகிறார். ஆனால் இன்று மனம் மூடப்பட்டால் உண்மை கூட எதிரியாக தோன்றும். மனம் திறந்தால் அந்நியனும் உறவாக மாறுவான். எனவே நல்ல மெய்ப்பர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார் இயேசு. நல்ல மெய்ப்பர் தனது ஆடுகளை மட்டுமல்ல, இன்னும் இந்த மந்தையை சேராத ஆடுகளையும் அழைக்கிறார். இது ஒரு விரிவான மனநிலையை காட்டுகிறது. இன்றைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ மன அடைப்புக்குள் வைத்திருக்கிறோம். அவர் வேறு மதம், அவர் வேறு பின்னணி, அவள் எனக்கு பொருந்த மாட்டாள். இந்த சிந்தனைகள் நம்மை பாதுகாக்கவில்லை, மாறாக நம்மை சிறிய வட்டத்துக்குள் அடைத்து விடுகிறது. உளவியல் நிபுணர்கள் இதை கம்ஃபர்ட் ஜோன் ட்ராப் என்று சொல்லுகிறார்கள். அதிலிருந்து வெளியே வரும்போது தான் வளர்ச்சி. தமிழ் இலக்கியத்தில் ஒரு அழகான உண்மை, யாரும் ஊரே யாவரும் கேளீர், எல்லோரும் என் உறவுகள். பேதுருவின் வாழ்க்கை நமக்கு சொல்லுவது, மாற்றம் என்பது வெளியில் தொடங்காது, அது மனதில் தொடங்கும். அன்பு என்பது தேர்வு செய்யாது, அது சேர்ந்து விடும் என்று. ஒரு சின்ன காட்சியை நினைச்சு பாருங்க. ஒரு கதவு இருந்தது, அது எப்போது மூடியே இருந்தது. உள்ளே இருந்தவன் பாதுகாப்பாக இருந்தான். ஆனால் தனிமையில் ஒரு நாள் அவன் கதவை திறந்தான். அப்போது வெளிச்சம் மட்டும் வரவில்லை, மனிதர்களும் வந்தார்கள். வாழ்க்கை எப்போது தான் ஆரம்பமானது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனம் திறந்தால் நாம் உலகம் பெருகும், நம் உலகம் பெருசாகுங்க. நல்ல மெய்ப்பரின் மனம் போல வாழ்ந்தால் நாம் மட்டுமல்ல, நம் மூலம் பலர் வாழ்க்கையை பெறுவார்கள். இன்று வாழ்க்கையை கொடுக்கிற மனிதர்களாக இருந்து நமக்குள் இருக்கிற சுவர்களை அடைத்து விடுவோமா? அழகா சொல்றாருங்க ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கை சுவர்களை கட்டுவதற்காக அல்ல, பாலங்களை அமைப்பதற்காக. நல்ல மெய்ப்பரின் அன்பை வாழ்ந்தால் உலகம் ஒரு குடும்பமாக மாறும். சுவரை கட்டி செல்ஃப் சென்டர்ல வாழாம எல்லோரோடும் பகிர்ந்து வாழ்வோம். இறைவனின் அருட்கரம் நம்மை வழிநடத்துகிறது. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நாங்கள் எங்களுக்குள் இருக்கிற சுவர்களை உடைத்து அன்பின் உறவுகளுக்குள் அன்பின் பாலங்களை அமைத்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.